இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா GTA இந்தியன் பைக் 3D தான் பார்க்க போகிறோம். கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்ட் 1, பார்ட் 2, அதுக்கப்புறம் பார்ட் 3 போடும்போது உங்களுக்கு RCGSTயில் என்ன மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கேன். அது நான் பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ கரெக்டான இடத்துக்கு போகலாம். RCG வச்சுட்டு அதுக்கு நிறைய இடம் இருக்கும். நம்ம ஆப்போசிட் போயிடலாம். ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கார் இருக்கும். ஆனால் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கவே போகிறோம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கேயே கார் விட்டுருங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வர. வாங்க இப்போ நம்ம RCG போர்டில் வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். உங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறைய இந்தியன் பைக்லாம் விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம்ல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் H1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான வீடு கிடைக்கும். அது பின்னாடி போயிடுச்சு வீடு. சரி ஒன்று பண்ணலாம். இப்போ போடலாம். இப்படி பின்னாடி வந்து H1 நீங்கள் வந்து இந்த ஹெச்னா மீனிங் வந்து ஹவுஸ் பெருசாக இருக்குது. அதனால தான் உள்ளே போயிடுச்சு. இப்போ கொடுக்காது. இந்த மாதிரி சின்ன வீட்டில் பெரிய வீடெலாம் இருக்கும். H10 வரைக்கும் போடலாம். இப்போ பாருங்கள் H2 போடுறேன். இதுக்கு ரொம்ப லாங்காக வேணும் போல். பாருங்கள் H2 எவ்வளோ பெருசாக இருக்குது. ஷாப் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இது மாதிரி நீங்கள் 10 வரைக்கும் போடணும். இப்போ நான் வந்து ஒரு 2 தான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ B2னா பில்டிங் வரும். எவ்வளோ பெருசான கணக்கு பண்ண முடியாது. பில்டிங் 2 வரும். B மீனிங் பில்டிங். இப்போ பியும் 10 வரைக்கும் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா லாங்காக வரும். இப்போ வந்து C1னா கண்டெய்னர் 1. இப்போ கண்டெய்னர் 1. இதே மாதிரி ஒரு கலர் இப்போ பாருங்கள் C2க்கு பக்கத்தில் W போட்டேன். இப்போ பாருங்கள் C2னா அதுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. இப்போ C3 இந்த மாதிரி வருது. அப்போ C4 ஒரு இது கலர் மாறிட்டே போகுங்க. இப்போ பாருங்கள் அது கலர் மாறுதா. இப்போ C5 வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அது வரைக்கும் போயிடலாம். இதுவும் 10 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ W பகல் W2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அந்த செவுரு வரும். வால் Wக்கு மீனிங் வால். இப்போ இதோடு பெருசாக வருமானு தெரில. நானே இப்போ தான் போட்டு பார்க்குறேன். இதோட பெருசாக வருது பாருங்க. இப்போது W3 இது நெட்டு மாதிரி வருது கிட்டத்தட்ட. நம்ம அங்கே போயிடலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். இப்போ வந்து W4 அது வேறு மாதிரி வரும். இது பாருங்கள், இது பெருசாக இருக்குங்க.
நீங்கள் ஏதாச்சும் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் பார்டராகவும் வச்சுக்கலாம். இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பெருசுலாம் பில்டிங் கட்டுவாங்கள்ல, அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் W5 இது வருமாலையான்னு தெரில. இதுவும் நல்லா தான்ங்க பெருசாக இருக்குது. இது கல் வச்சு போட்ட மாதிரி இருக்குது. இந்த செங்கல்லாம் வச்சு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது இந்த மாதிரி பெருசாக இருக்குது, நெட்டு மாதிரி இருக்குது. அது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நெட்டுலலாம் போடுவாங்களே, பார்டர்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போது W7 இதுவும் 10 வரைக்கும் இருக்கும். 6 வரைக்கும் இருக்குங்க. இப்போது T1 டீக்கு மீனிங் வந்து ட்ரீ. இந்த ட்ரீலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த ட்ரீ தான். இது நான் வந்து போட்டு பார்த்து தான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் T2னா அது வேறு மாதிரி இருக்கும். T3 அது வேறு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், தடியாகவும் இருக்கும். T4 நீங்கள் போடும்போது ட்ரீலாம் ட்ரை பண்ண போகக்கூடாது. அது சைடில் 3, 4 அந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் அதுக்குன்னு ட்ரீன்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணி காட்டுறேன். ட்ரீனா உங்களுக்கு வரவே வராது. இப்போ T8 பாருங்கள், ஒன்றுமே வராது. அதனால தான் அப்படி சொல்லும் போது T5 அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஆனால் போடும்போது T6, T1 அந்த மாதிரி தான் சொல்லணும். இது 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்னா வந்து ரேஸ் 1, ரேஸ் 2 அந்த மாதிரிலாம் வரும். பாருங்கள், இந்த எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நிறைய பெருசாக வரும். இப்போ வந்து R2 இது பாருங்கள், அந்த மாதிரி இப்படி ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ R3 இந்த மாதிரி சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. R4 இது வந்து நம்மளுக்கு அந்த இதோட மேட்சிங்காக அந்த பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரில, சர்க்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது R5 வந்து இந்த பெருசாக போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்க்கு மீனிங் ரேம்ப். R6 அது ஒன்றும் வரல. R5 வரைக்கும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது M1னா மேப் 1 வரும். மேப் கட்டிருக்கா, மேப் 1. இது நீங்கள் சொல்லும் போது நீங்கள் T1, T2 அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஆனால் டைப்பிங் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஃபினிஷ். M2னா ஃபினிஷ் வந்திருக்கு. அப்போ M3னா ஸ்டார்ட்டுன்னு வருமா? M3 போட்டு பார்ப்போம். ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது இந்த நம்மளை ரேஸ்லாம் வைப்பாங்களே, அதுக்கு யூஸ் ஆகும் போலங்க. இப்போ M4 M3யோட நிறுத்திக்கலாம். M3 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து G1 அது வரல. இது நிறைய சோஃபாங்கெலாம் வச்சுப்பாங்க. சோஃபானா அன்றைக்கெலாம் பண்ணி பார்க்கும்போது சோஃபாலாம் வந்துச்சு. எஸ்ஸு போட்டால் ரோடு வருதுங்க. அது பெருசாக ரோடெலாம் உருவாக்காங்களே, நம்ம ரோட்லலாம் போவோம்ல, அது மாதிரி தான். S2 எஸ்ஸுக்கு மீனிங் ஸ்ட்ரீட்டு. இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் போடுறனால இந்த மாதிரி தட்டுதுங்க, பெருசாக இருக்குது, இப்படி தட்டுது.
இப்போ S3 இதே மாதிரி நிறைய ரோடு இருக்குது போல். S4 இதோ போக போக வந்துட்டே இருக்குது. S5 நீங்களும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் S6 தான் கொடுத்துருக்காங்க, S5 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த நம்ம வீட்டிலலாம் சோஃபாலாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்போது P1னா இந்த லைட்லாம் வைப்பாங்கள்ல, இந்த லைட்லாம் வருது. இப்போ அதேல P2ல அந்த கோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. P3 அது இந்த செவர் மாதிரி வச்சுருக்காங்க, குட்டியாக வைப்பாங்கள்ல, நம்ம ரோட்லலாம் போகக்கூடாதுன்னு வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ P4 அதுவும் லைட் லேம்ப்பு இந்த ரோட்லலாம் வைப்பாங்கள, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது P5 அது டஸ்ட்பின்னு, பெரிய டஸ்ட்பின்னு. P6 இது இந்த கிராசிங் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ P7 அது 4 டஸ்ட்பின் க்ரீன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா, ஒரு டஸ்ட்பினில் போடணுன்னு, அதே மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ P8 அது சின்ன டஸ்ட்பின், ஒரே டஸ்ட்பின் மாதிரி. இப்போ P9 இது 10 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது. 10 வரைக்குங்க. இது வந்து இந்த எலக்ட்ரிக் பாக்ஸு ரோட்லலாம் வைப்பாங்கள்ல. இப்போ P10னா எலக்ட்ரிக் பாக்ஸோட கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். இதோ இந்த மாதிரி பெருசாக வரும். இப்போ வந்து நான் F போடுறேன். F1 அப்பா ஃபைனலியாக கண்டுபிடிச்சிட்டேங்க. F1 தான் அந்த பெட்டு வருது. இந்த பெட்டு தான் அப்போதுலேருந்து தேடிட்டு இருந்தேன். இப்போது F2 சோஃபா வரும்னு நினைக்கிறேன், குட்டி சோஃபா. இப்போது F3 அதோட அதே கலரு, பட் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. போய் அந்த சைடில் போட்டுட்டு வந்துட்டு இந்த சைடில் போடலாம். இதே மாதிரி F4 அதே கலர், அது கலர் தான் மாறி இருக்கு. இப்போ F5 அந்த ட்ரே மாதிரி இருக்குது. F10 வருமா இல்லைன்னு தெரில, 10 போட்டு பார்ப்போம். 10 வரைக்கும் இருக்குங்க. இந்த டிவி வரும். F9 லைட் லேம்ப்பு டிவி இருந்துச்சுங்க. இப்போ வந்து எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணாதது எதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இப்போ நான் சும்மா தான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் வருமா, வந்தால் நம்ம போடலான்னு தான் இருக்கேன். சரி, இந்த வீடியோட நம்ம முடிச்சுக்கலாம். வெறும் நல்லவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.